என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, அதற்கான நேரமும் உனக்கு நெருங்கிவிட்டது. நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் வரை இப்பொழுது உனக்கான நேரம் வந்துவிட்டது. அதற்கான நேரமும் நீ நினைத்த கஷ்டங்கள் எல்லாம் போகப் போகின்றது. உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன் திணியிலிட்டு பொசுக்கிவிடப் போகின்றேன். அந்த கஷ்டங்கள் எல்லாம் சாம்பலாக மாறிவிடப் போகின்றன. சாம்பலாக மாறி உன்னுடைய இன்பம் இந்த தீயைப் போல சுடர்விட்டு எரிகின்றன. எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றது தெரியுமா? அதே போலத்தான் எதிர்காலமும் உனக்கு பிரகாசமாக இருக்கப் போகின்றது. அந்த துணியில் உன்னுடைய கெட்ட எண்ணங்களை பொசுக்கிவிட்டு உன்னுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறப்போகின்றது. எப்போதுமே நேர்மறையாக சிந்தித்து செயல்படு. நீ எதற்கும் ஆசைப்பட்டு கொள்ளாமல், எதையும் எதிர்பார்த்து நிற்காமல், இதுதான் கூறியது என்று நினைத்தால் போதும். உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கம்தான் என் குழந்தையே. என் வாழ்வில் மட்டும் இத்தனை சோதனைகள் இருந்த போதும் இந்த சோதனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? அந்த விஷயங்கள் இதோ உன் கேள்விக்கான நிரந்தர பதிலை கேள். உன் வாழ்க்கையில் உனக்கு தைரியம் என்பதை இல்லாமல் எதற்கெடுத்தாலும் புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். என் குழந்தையே, முன்னேறி செல்லும் வேளையில் சிறு சிறு சோதனைகள் வந்தாலும் தடுமாறி விடுகின்றாய். உன் மனதை ரணப்படுத்தி அவமானங்களையும் துயரங்களையும் நீ வடித்த கண்ணீருக்கும் என்றுமே அர்த்தமில்லாமல் போகாது. உன் கனவு நிறைவேறும் வேளையில் சோதனை வருவது சாதாரண விஷயம். குழந்தையே, சோர்ந்து போகாதே. உனக்கு நான் கூறும் அறிவுரைகள் உனக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தாலும் உன் மனதை பக்குவப்படுத்தும். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ள பக்குவம் உன்னிடம் வேண்டும். எல்லா நிகழ்வுகளும் என்னால்தான் நிகழ்த்தப்படும். உன் வெற்றிக்கான வழிதான் சோதனை. அந்த சோதனையில் எப்போதுமே நான் இருப்பேன். நான் அந்த சோதனையிலிருந்து நிச்சயமாக உன்னை வெளியே கொண்டு வந்து உன் கனவை நிஜமாக நிறைவேற்றுவேன் என்று நீ படும் அவமானங்கள் எல்லாம் உனக்கே வெகுமதியாக மாறும். கலங்காமல் இரு. என் மேல் வைத்துள்ள நம்பிக்கை உனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். பொறுமையாக இரு. உன்னை நான் கைவிட மாட்டேன். என் செல்ல குழந்தையே, நீ நினைக்கின்றாய், இன்னும் உன் தாயானவள் நான் கேட்டதை தரவில்லையே என்று வருந்தாதே. என் பிள்ளையே, நான் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் அதை தரமானதாகத்தான் கொடுப்பேன். நீ ஒருபொழுதும் சோர்ந்து போகாதே. நீ என் பேரில் உன் சுமையை என் தலையில் சுமந்து எது நடந்தாலும் அம்மாவின் பொறுப்பு என்று அத்தனையையும் நான் நிச்சயமாக சுமப்பேன். இதுதான் என் அம்மாவின் சத்திய வாக்கு என்று நீ கூறுகின்ற எல்லாம் உன்னுடைய முயற்சிகளிலும் நான் இருந்து கொண்டேதான் இருப்பேன். வாழ்க்கையில் வெற்றி தோல்வி வந்து போவது சகஜம்தான். அதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. என் தங்க பிள்ளையே, நீ சாதனைகளை புரிய பல வாய்ப்புகள் ஏற்படுத்துகின்றன. நீ அதை பயன்படுத்த வேண்டும் என்று மறுத்து விடாதே. உனக்கு வருகின்ற வாய்ப்புகளை நானே உனக்கு தருகின்றேன். நீ முயற்சி மட்டும் செய்து நான் உனக்கு இருந்து உனக்கு வேண்டுகோளாக இருக்கின்றேன். நான் உன் அருகில் இருந்துதான் கொண்டு நின்று கொண்டிருக்கின்றேன். தள்ளிவிடப்பட்ட கதவுகளை தடுத்து நிறுத்த முடியாது. என் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. நான் காற்றுக்குள்ளே நுழைந்தாலும் உன்னை வந்து பார்த்து விடுவேன். நீ எங்கே இருந்தாலும் என்னை நினைத்து கொண்டே இரு. நீ என்னை நட்ப
அர்ப்பணித்தும் உயர்வும் இறைவனுக்கு உணர்ந்து கொள்ளும் மனசை பொறுத்தது. என் தங்கமே, எது துன்பம் வந்தாலும் மனதிற்குள் சடமடைந்து கொள்ளாதே. என்னை ஏன் நினைத்து எனது அந்த உதவிகள் உனக்கு என் வடிவிலாவது கிடைக்கும். நிச்சயம் கிடைக்கும் என் தங்கமே. இன்னொன்று, நீ நினைத்த காரியம் இந்த அம்மாவின் துணையோடு வெற்றி பெறவும் போகின்றாய். நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அடுத்த நிலைப்பாடு சொல்வதற்கான முதல் படி என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய தரத்தை நீ உயர்த்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய குணத்தையும் நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உனக்குள் இருக்கின்ற திறமைகளை நீ அப்படியே முடக்கிவிட்டால் அதனை நீ வளர்த்து கொள்ளவும் வேண்டும். இதையெல்லாம் செய்தால் உன்னுடைய தகுதி என்ன என்பதையும் உனக்கு தானாகவே வந்து சேர்ந்து விடும். இப்படி உன் தகுதி உயருமானால் உன்னுடைய வெற்றி என்பது நம் எதிர்காலத்தில் வெற்றி கிடைத்துவிட்டால் போதும். எப்படியாவது நம் எதிர்காலத்தை நாம் ஒரு வழியாக நல்லபடியாக சேர்ந்துவிடலாம் என்று நினைத்தாயே, அதுதான் இப்பொழுது உனக்கு வெற்றி. சரியாக இருப்பதை பல மடங்கு உனக்கு அதிக லாபத்தை ஈட்டித்தரவும் போகின்றது. உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமையப் போகின்றது. உனக்கு நல்லதொரு வாழ்க்கையாகும் என்பதில் உன் தாயானவள் எனக்கு நல்ல வாக்கினை தரப்போகின்றேன். என் தங்கமே, நீ எந்த ஒரு சூழ்நிலையில் உன்னை விட்டு கொடுக்காத சிலரை சம்பாதித்து வைத்துக்கொள். அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும். சிலர் எப்போதுமே சம்பாதிப்பதையே சம்பாதித்து மட்டும் குறிக்கோளாக வைத்து கொண்டு வாழ்கின்றார்கள். எப்போதுமே ஒருவரிடம் உண்மையான அன்பினையும் உண்மையான நம்பிக்கையையும் வைக்கின்றாயோ, அப்பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது எப்படி வாழ வேண்டும் என்று மட்டுமல்ல, உனக்கு கற்று கொடுக்க வேண்டும். எப்படி வாழக்கூடாது என்பதையும் இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றது. அன்பு நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. இன்று நீ கேட்கின்ற அந்த விஷயம், நீ கேட்கின்ற அந்த வெற்றி நாளை நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் தங்கமே. எப்பொழுதுமே என்னை நினைத்து மனமுருகி அம்மா என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு என் குழந்தையே. இந்த தாயானவள் நல்லது செய்வாள், ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாள் என்ற நம்பிக்கையோடு இரு. அதுவே நடக்கும் என் தங்க பிள்ளையே. உன் வாழ்க்கையில் பல வருடமாக இருந்த கஷ்டங்கள் இப்பொழுது மறையப் போகின்றது. உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தர போகின்றேன். உன்னை நிச்சயம் ஒரு நாள் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தே தீருவேன். இரவுக்கு பின் பகலை தருகின்றவர் போல, குளிருக்கு பின் வெயிலை தருகின்றது போல நிச்சயமாக உன் வாழ்வில் எவ்வளவு காலமாக இருந்த இருள் மறைந்து உன் வாழ்வில் வெளிச்சம் வரப்போகின்றது. நிச்சயம் ஒவ்வொரு நாட்களையும் நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் என் தங்கமே. சில பேர் உன்னை கெட்ட எண்ணங்களாக நினைத்து கொண்டிருப்பார்கள். அதை நீ உன் வாழ்க்கையில் ஒரு யோசனையாக எடுத்துக்கொள்ளாதே. அது உன் வாழ்க்கைக்கு ஒருபோதும் உதவாது. அதை மனதில் நிலைப்படுத்திக் கொள். தேவையில்லாததை தூக்கி வீசி போய்கொண்டே இரு. அதை கடந்து செல்ல பழகிக்கொள். நீ நல்ல எண்ணங்களை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் இனி யோசனையாக செயல்படுத்து. உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமா நடக்காதா என்பதை நான் சொல்வேன். இதில் நடக்கும் என்று அடுத்தவர்கள் சொல்லி ஒரு பயனும் இல்லை. மற்றவரின் சொல்லை ஒருபோதும் காதில் வாங்காதே. நான் உனக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் பொழுது நீ ஏன் அடுத்த
பெற்றவரின் சொல்லை கேட்கின்றாய். என் குழந்தையே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிவிட்டால் மகிழ்ச்சியை நாம் தேடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மகிழ்ச்சி நம்மை தேடி வரும். என் தங்க பிள்ளையே, இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. நீ முழு மனதோடு என்னை நினைத்து கொண்டு இரு. உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.